ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 44வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 44வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்திற்கு வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். தீர்மானம் எடுத்து இப்ப தாவீது அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு போகும்போது ஆப்போசிட்ல இருந்து என்ன வருது அப்படின்னா, பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீது எதிர்த்து போராடுவேன்னு தீர்மானம் எடுத்தோன்னே அங்கிருந்து என்ன வருது அப்படின்னா, மிரட்டல் வருது. அந்த கடன் இல்லைன்றால் அந்த எதிரி, அந்த கோலியாத் தாவீதை மிரட்டுறான். வா, என்னிடத்தில் வா, நான் உன்னை இன்னைக்கு என்ன பண்ண போறேன் தெரியுமா, உன் மாமிசத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கு உணவா நான் கொடுக்க போறேன். மிரட்டுறான் அப்படியே. ஆனா அந்த மிரட்டல்களை பார்த்து ஒரு நாளும் சோர்ந்து போகவும் கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படவும் கூடாது. நீங்கள் கடன் இனி வாங்க மாட்டேன் என்று முயற்சி எடுக்கும் போது உங்களை எல்லாருமே அப்படியே வரவேற்கலாம் மாட்டாங்க. அப்படியே சரி பரவாயில்ல பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சில நேரத்தில் உங்களுக்கு மிரட்டல்கள் வரும், அதிகமாய் மிரட்டுவாங்க. உன்னை கொன்றுவேன், உன்னை அப்படி பண்ணிடுவேன், உன்னை இப்படி பண்ணிடுவேன். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நிறைய மிரட்டல்களுக்கு நீங்கள் பயந்து போய் இருக்கலாம். உங்களை பேங்க்ல இருந்து மிரட்டலாம், உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் நம்புகிறேன், நீங்க ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆண்டவருடைய அரவணைப்புக்கு வெளியே இருக்கிற வரைக்கும் தான் அந்த மிரட்டல்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனா நீங்க ஆண்டவருடைய அரவணைப்புக்குள்ள வருவீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலை மயிராகிலும் கீழே விழாது. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சிமேயி தூசிக்கும் போது சொல்றான், இரத்த பிரியனே, பேலியாளின் மகனேன்னு தூசிக்கும் போது தாவீது ரொம்ப அழகா சொல்றான், அவன் தூசிக்கட்டும், கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், அதனால தான் சிமேயி தூசிக்கிறான். அவர் அனுமதிக்கலைன்னா இந்த சிமேயி தூசிக்க மாட்டான். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளை தொட முடியாது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எதையுமே செய்ய முடியாது. நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று, இந்த கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது, மிரட்டல்கள் வரும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படவே பயப்படாதீங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், உங்களோடு தேவன் இருக்கிறார், உங்களை நடத்துகிறவர் இருக்கிறார். இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த கோலியாத்தை அவ்வளவு பெரிய மிரட்டல் வைத்து, உன் சரீரத்தை நான் ஆகாயத்து பறவைகளுக்கு நான் தீனியா நான் கொடுப்பேன்னு சொல்லும் போது கூட அவ்வளோ பெரிய மனுஷன் கர்ச்சிச்சா எப்படி இருக்கும்? ஆனா அவனுடைய இருதயம் பயப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா, இதுவரையிலும் என் உயிரை காப்பாற்றினது நான் அல்ல, இதுவரையிலும் என் உயிரை காப்பாற்றினது கர்த்தர். சிங்கங்களுடைய கைக்கு தப்புவித்தார், கரடிக்கு என்னை தப்புவித்தார், இந்த கோலியாத்திற்கு என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு இதற்கு முன்பாக உங்களுடைய உயிருக்கு எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கிறது. உங்களுக்கு மரணத்தை நீங்கள் நேரடியாக கூட பார்த்திருக்கிறீர்கள். ஆனா இதுவரைக்கும் உங்களை சேதப்படுத்தல, இதுவரையிலும் உங்களை சேதப்படுத்தல, இதுவரையிலும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்தார், உங்க ஜீவனை பாதுகாத்தார். உங்களுக்கு எத்தனையோ மிரட்டல்கள் வந்தது, ஆண்டவர் அதுவரையும் உங்களை பாதுகாத்தார். நான் நம்புறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நாள் வரைக்கும் உங்களை ஒருவரும் உங்களை தொடவே முடியாது. இதுவரையிலும் காப்பாற்றின கர்த்தர் இனியும் காப்பாற்றி நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வரும்போது ஆண்டவர் அவங்களிடத்துல கேட்கிறாரு, இத்தனை நாளும் உங்கள்கிட்ட தானப்பா நான் சுத்திட்டு இருந்தேன், இது அத்தனை நாளும் உங்களை தானே நான் டெய்லி பார்த்துட்டு இருந்தேன், ஏன் என்ன அரெஸ்ட் பண்ண வரல? நான் நம்புறேன், ஆண்டவருடைய வேலை வர்ற வரைக்கும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் நின்னாலும் அவரை அரெஸ்ட் பண்றதற்கு முடியவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல்
பேதுரு, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நீங்க வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அதே எதிரி அவங்களுக்கு எப்பவுமே இருந்தாங்க. ஆனா அவங்க ஓட்டம் முடிகிற வரைக்கும், அவங்க ஊழியம் முடிகிற வரைக்கும் யாருமே அவங்கள தொடவே முடியல. தொடர்றதற்கு ஆண்டவர் அதிகாரமும் கொடுக்கவும் இல்லை. எனக்கு தெரியும், நான் இந்த ஊழியத்தில் வரும்போது கூட எத்தனையோ பேர் எப்படியோ மிரட்டி இருக்கிறார்கள். உயிரை எடுத்துருவோம், கொன்றுவோம், அழிச்சிருவோம். ஆனால் நான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எனக்கு என்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துல ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் எனக்கு ஆயுசு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ, அவர் வச்சிருக்கிற நாள் வரைக்கும் ஒருத்தரும் தொட முடியாது. யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபுவின் பேர்ல சத்துரு கண் போட்டுட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என் யோபுவின் மேல கண் வைத்தாயோ. எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது வேற யாரும் இல்லை, கர்த்தர் தான் பர்மிஷன் கொடுத்தாரு. ஆண்டவர் தான் பர்மிஷன் கொடுத்தாரு. ஏன்னா ஆண்டவருடைய அனுமதி இல்லாம யோபுவை சத்துருவால தொட முடியல. நான் சொல்றேன், பிசாசால உங்களை தொட முடியாது, மனுஷங்களால உங்களை தொட முடியாது. எவ்வளோ மிரட்டல்கள் வந்தாலும் உங்க கூட இருக்கிறது கர்த்தர். உங்க கூட இருக்கிற பலன் தேவ பலன். உங்க கூட இருக்கிறவர் பெரியவர். உங்க கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களோடு இருக்கிறவர் மிகப்பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறார். சோ தைரியப்படுங்க, பலப்படுங்க, தூசியை உதறிவிட்டு எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதற்காகத்தான் இந்த கூட்டம். மகனே உனக்காகத்தான், மகளே உனக்காகத்தான் இந்த கூட்டம். பயப்படாதீங்க. மிரட்டல்களை பார்த்து, அந்த கடனுடைய மிரட்டல்களை பார்த்து பயப்படாதீங்க. நீ அழிஞ்ச, நீ முடிஞ்ச, நீ எவ்வளவுதான். அந்த கடன் உங்களை பார்த்து மிரட்டிட்டே இருக்குதா? டெய்லி காலையிலே எழும்பும் போது அந்த மிரட்டல் சத்தத்தை கேட்டு சோர்ந்து போகிறீர்களோ? சோர்ந்து போக வேண்டாம், அது ஒன்றும் பண்ணாது. நம்புறீங்களா? கையை மேலே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க என் கூட இருக்கிறீங்க. உலகத்தை ஜெயித்த ரட்சகரை என் கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு சொன்னேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க கடனிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே, ஆனால் மிக கவனமா ஒன்று செய்யுங்க. நீங்க என்னைக்கு குழி தோன்றதை நீங்க நிறுத்துறீங்களோ, அன்றைக்கு தான் குழியிலிருந்து வெளியே வர முடியும் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. ஸோ நீங்க இன்னைக்கு எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒன்று, இனி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் கடன் இனி வாங்க மாட்டேன். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்கலாம், அவ்வளோதான், இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கடன் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பணம் கிடைக்கிறது மாதிரி ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், இந்த காசு வர்ற மாதிரி ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு இன்னொருத்தர் கடன் கொடுக்கறதுக்காக ஜோம் பண்ண மாட்டேன், கடன் கொடுக்கறதுக்காக ஜோம் பண்ண மாட்டேன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? எனக்கு எப்படியோ அந்த பணத்தை வாங்கி ஒரு பெரிய செட்டில்மெண்ட் முடிச்சா பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சேன். நான் சொல்றேன், ஏற்கனவே ஒரு குழியில் இருக்கிறீங்க, திரும்பவும் அடுத்த குழிக்குள்ள நீங்க தோண்டலாமா? கடன் என்கிறது இந்த கடத்துல மாதிரி அடுத்து அதுக்கு வாங்கி அடுத்து வாங்கி அடுத்து அப்படியே இது வளர்ந்துட்டே இருக்கும், இது வளர்ந்துட்டே இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல கவனமா இருங்க. ஒருத்தர் சொல்லும்போது என்கிட்ட ரொம்ப இதுவா சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு ஒரு சின்ன இது மட்டும் வேணும். என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்குது, இதை நான் அடைக்கணும். அதனால ஒன்று பண்ணுறேன் பாஸ்டர், ஒருத்தர் 15,000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன். அந்த 15,000 ரூபாய் கடனை நான் கையில் வாங்கி இந்த 10,000 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் நான் செட்டில் பண்ணிடுறேன். அப்போது ஒரே கடனாக அது மாறிடும்ல அப்படின்னு சொல்கிறாரு. நான் உடனே அவரை பார்த்து கேட்டேன், இப்போ உங்களுக்கு இருக்கிற கடன் எவ்வளோ பிரதர்? 10,000. நீங்கள் இனி வாங்க போகிற கடன் எவ்வளோ பிரதர்? 15,000. சரி, அந்த 15,000 வாங்கி இந்த 10,000 ரூபாய் கடனை அடைச்சிட்டிங்க, கடன் முடிஞ்சிருச்சு, இந்த பிச்சு வாங்கின கடன் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எவ்வளோ ரூபாவுக்கு கடன்காரனாக மாறிட்டீங்கன்னு கேட்டேன். ஐயோ பாஸ்டர், நான் 15,000 ரூபாய்க்கு இப்போ கடன்காரனாக மாறிட்டேன். ஸோ
இப்போ உங்க கடன் குறைஞ்சிருக்கா அதிகமாயிருக்கான்னு கேட்டேன். அதிகம்தான் இருக்குது. ஏன் 15,000 ரூபா வாங்குறீங்க, 10,000 ரூபாய் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டா, இல்லை அவங்க 15,000 கொடுத்துட்டு 3,000 ரூபா அவங்க எடுத்துக்குவாங்க. 3,000 ரூபாய் எடுத்து என் கையில் 12,000 ரூபா தான் கொடுப்பாங்க. 2,000 ரூபாய்க்கு வண்டியை ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. 2,000 ரூபா அங்கே போச்சுன்னா நான் இந்த 10,000 ரூபா கொடுத்து செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஏன் பிரதர் இப்படி அடுத்த கடனை வளர்த்துறீங்க, விட்டுருங்கன்னு. ஆனால் அவரால் முடியல. அதான் நம்ம ஆட்கள் வந்து காசை வச்சுட்டே இருப்பாங்களே, இதா வாங்கிக்கங்க சில நேரத்தில். அந்த மாதிரி கையில் கொடுத்துட்டாங்க. 15,000 ரூபா வாங்கின ஆள் இன்னைக்கு அப்படியே 10 மடங்காகி 1.5 லட்சத்துக்கு கடன்காரராய் மாற்றி விட்டார். 1.5 lakhs, 1,50,000 ரூபாய் கடன்காரராய். அந்த 15,000 கடன் இன்னைக்கு அவரை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு. தேவைப்படும் போதெல்லாம் அந்த மனுஷன் கொடுத்து 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 இவர் இன்னைக்கு பெரிய கடன்காரராய் மாற்றி விட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாப்பிடாம கடந்தா கூட பரவாயில்ல, எனக்கு கார் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் காரில் போனேன், சைக்கிளில் கூட போகிறேன், நடந்து கூட போகிறேன், பஸ்ஸில் கூட போகிறேன். பிரதர், நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கூட ஹாப்பியாக போவீங்க பிரதர், நடந்து போகும்போது கூட ஹாப்பியாக போவீங்க பிரதர். ஆனால் கடனை வச்சு ஃப்ளைட்டில் போனீங்கன்னா கூட மன சஞ்சலத்தோடு தான் போவீங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்கு தேவையா? அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நமக்கு தேவையா? இல்லை இல்லை. நான் சொல்றேன், நிறைய பேர் அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அதே போல சில நேரத்தில் உங்களை நினைச்சா அவ்வளோ கஷ்டமா தான் இருக்குது, அவ்வளோ பாரமா இருக்குது. எனக்கு நான் சொல்றேன், ஒரு 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 மனுஷன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். ஒரு ஊழியத்தில் இருக்கிற ஒரு 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 மனுஷன், அவர் வந்து அவருடைய கல்யாணத்தை நடத்துறாரு. அவர் கல்யாணத்தை நடத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வீட்டிலேருந்து வந்தவர். அவருடைய வீட்டிலிருந்து மெயின் ரோட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். 1/2 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் லைட்டு போட்டிருக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து இந்த பொம்மைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 பொம்மைங்களை வந்து இறக்கிட்டாரு. அந்த பொம்மைக்குள்ள துணியை போட்டுட்டு அந்த பொம்மைங்க வந்து வர்றவங்களை எல்லாம் வெல்கம் பண்ணும். அந்த மாதிரி ஒரு டிப். இன்னும் கொஞ்சம் டைப்ல வந்து இந்த பூ வச்சிருக்கிறார், வர்றவங்களை எல்லாம் வரவேற்கிறதுக்கு. அப்படி பயங்கரமா அவருடைய கல்யாண பத்திரிகையை பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணா அது ஒரு 3 பேஜா, பெருசுனா பெருசு, அவ்வளோ பெரிய பத்திரிகை, போட்டோ போட்டு எல்லாம் ரொம்ப கிராண்டா. நானும் என்ன நினைச்சேன்னா, இவர் எங்கேயாவது வாங்கிட்டு வந்தாரா அப்படின்னு நினைச்சு பார்த்தா மொத்தமும் கடன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப துக்கமா சொல்றேன், அந்த கல்யாணத்திற்கு ஒரு 1500 பேர் பக்கத்துல வந்துட்டாங்க. இந்த ஆடம்பரமான இந்த டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்த உடனே மொய் வந்து 1000 ரூபா வைக்க வேண்டியவங்க 500 ரூபா உருவிட்டு 500 ரூபா, 500 ரூபா வச்சவங்க அதை உருவிட்டு 200 ரூபா. ஏன் அப்படின்னா, இவன் வெயிட்டான பார்ட்டிப்பா, இவனுக்கு எங்கேயோ லக் அடிச்சிருச்சு, இல்லைன்னா பொன் வீட்டில் இவனுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க போல அப்படின்னா அவங்களே ஒரு கற்பனைக்கு வந்து இவ்வளோ கிராண்டாக செலவு பண்ணுறவனுக்கு நம்ம ஏன் வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சதெல்லாம் உருவிட்டாங்க நிறைய பேர். மொய்யும் நினச்சது மாதிரி வரவே இல்லை. உண்மையிலே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் நின்றுட்டுருக்குறோம். மாப்பிள்ளை கடைசியில் தான் நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சு பொண்ணு பக்கத்தில் நிற்குது. வருத்தமாக இருக்குது, எனக்கு சொல்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது. என் பக்கத்தில் வந்து கேட்குறாரு, ஒரு 2000 ரூபா இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளை, இன்னும் கல்யாணம் கூட முடியல, ஒரு 2000 ரூபா கொடுக்குறீங்களா? இல்லை, பின்னாடி மைக் செட்காரன் நிற்கிறான், பின்னாடி லைட் அரேஞ்ச் பண்ணுறவன் நிற்கிறான், பின்னாடி சமையல்காரன் நிற்கிறாங்க, எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு கல்யாணத்தை நடத்தி அந்த கல்யாணத்தில் கடன்காரரான அந்த மனுஷன் இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்தில் கூட அவரால் எழும்ப முடியாத அளவுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாரு. அவரை நான் குற்றப்படுத்தலை, அவரை நான் குறை சொல்லலை. அவர் நல்லா இருக்கட்டும், அவர் ஆண்டவர் நல்லா வைக்கட்டும், அதுலேருந்து ஆண்டவரை விடுதலை ஆக்கட்டும். ஞானம் இல்லாமல் செஞ்சிட்டாங்க, எல்லாரும் தவறுறதான்.
ஆனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்கிறேன், தேவையில்லாத ஆடம்பரத்திற்காக ஏன் பிரதர் கடன் வாங்குறீங்க? இருக்கிறத வச்சு செய்யுங்க பிரதர். இருக்கிறத வச்சு சாப்பிடுங்க. இருக்கிறதுல துணிமணி வாங்குங்க. இருக்கிற காசுல வாடகைக்கு போங்க. இருக்கிற பணத்துல பண்ணுங்க. நான் சொல்றேன், இந்த உலகம் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசும். நீங்க நல்லா இருந்தா அப்படின்னு, நீங்க ஒன்றும் இல்லைன்னா அவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான்னு. நீங்க கடன் வாங்கி ரொம்ப கிராண்டா கல்யாணத்தை நடத்தி இல்லை ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா பார்த்தோன்னு பயங்கரமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒன்றும் இல்லாமல் விழுந்துட்டீங்க அப்படின்னா இவனுக்கு ஓவர் திமிரு, ஓவரா பணத்தை செலவு பண்ணான்னு அதுலேயும் உங்களை குற்றப்படுத்த தான் செய்வாங்க. அதான் நிறைய பேர் எங்கிட்ட வந்து வீடை கட்டி முடிச்சுட்டு டெடிகேஷன் சர்வீஸுக்கு எத்தனை பேரை கூப்பிடணும்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரொம்ப நெருக்கமான சொந்தங்களில் ஒரு 10 பேரை மட்டும் கூப்பிடுங்க பிரதர். கூப்பிட்டு ஜோம் பண்ணி அனுப்பி விடுங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த வீடை கட்டி ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நான் வீடை கட்டிட்டேன் பாருங்க, நான் வீடை கட்டிட்டேன் பாருங்க அப்படின்னு எல்லாருக்கும் பிரியாணி எல்லாம் போட்டால் நிறைய பேர் பொறாமையாக வந்து பார்த்து எல்லாத்தையும் சுட்டரிக்க தான் நினைக்கிறாங்களே தவிர சந்தோஷப்படுற கூட்டம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க சந்தோஷமா வச்சு அனுபவிங்க. நீங்க அதுல சந்தோஷமா வாழுங்க. ஆனா அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு முன்பாக பெருமை பாராட்டுகிறதற்காக தயவு செய்து அந்த கடனை வாங்கவே வாங்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கடன் வாங்குறாங்க அப்படின்னா தங்களுடைய பெருமையை காமிக்கிறதற்காக மட்டும்தாங்க. பிரதர், நீங்க 300 ரூபாய் சட்டை வாங்கினா கூட நீங்க அழகா போட்டு துவைச்சு போட்டு நீட்டா இருந்தா போதும் பிரதர். 2000 ரூபா 10,000 ரூபா சட்டை போட்ட உடனே நாளுக்கு நாள் ஒரு சட்டை போடுற உடனே எல்லாருமே வந்து நீங்க ரொம்ப சட்டை போடுறவங்க உங்களை மெச்சிக்கொள்றதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அதனால நீங்க சந்தோஷமா வாழ வேண்டாம், நீங்க நல்ல பொருளை வைக்க வேண்டாம்னு நான் ஒரு காலத்தும் சொல்லலை. நீங்க நல்லா உடுத்துங்க, நீங்க நல்ல பொருளை வாங்கி யூஸ் பண்ணுங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க. ஆனா ஒன்று, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட வாங்கி நீங்க யூஸ் பண்றத தப்புன்னு நினைங்க. பொதுவா இந்த இரவல் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், இரவல் வாங்குறவங்க கவனிங்க, நீங்க இரவல் வாங்குற வரைக்கும் அந்த பொருள் நல்லா இருக்கும். ஆனா எப்போ இரவல் வாங்குறீங்களோ அப்பதான் அந்த பொருள் ஒன்றும் இல்லாம போயிடும். இது எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியல. நீங்க பைபிள்லயே அதை வாசிக்க முடியும். பைபிளில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரை எல்லாரையும் தீர்க்கதரிசி கூட்டு போவார் வீடு கட்டுறதுக்காக. ஒவ்வொருத்தரும் தீர்க்கதரிசிங்க மரத்தை வெட்டும் போது ஒருத்தன் வெட்டிட்டே இருக்கும்போது அவனுடைய கோடாரி வந்து உருவி அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துருவாமா. அங்கேருந்து கத்துவான், ஐயாவே ஐயா என் கோடாரி உருவி தண்ணிக்குள்ள போச்சு, இரவலாய் வாங்கினது அப்படின்னு. சொந்தமா வாங்கின அதான் இரவலா வாங்கினதுன்னா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக வந்து இரவலா வாங்கப்பட்டது இன்னொருத்தர் கையில் இருந்துச்சு. இன்னொருத்தர் கையில் இருக்கிற அந்த பொருளுடைய கண்டிஷன் யாருக்கு தான் தெரியும்னா அவருக்கு தான் தெரியும். அவருக்கு அந்த கோடாருடைய ஆப்பு வந்து சரியா இல்லைன்னா அவருக்கு தான் தெரியும். அவர் இரவலா கேட்டவன கொடுத்துட்டாரு, ஆப்பு சரியில்லாத இவனுக்கு தெரியல, கொத்திட்டான், அவ்வளோதான், கோடாரி உருவி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நிறைய பேர் இந்த கார் இரவலா வாங்குவாங்க பாருங்க, அவங்க ஒரு செட்டப்பில் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க, இவங்கள்ட்ட வந்தோடனே கார் ரிப்பேர் ஆயிடும். நம்ம இரவலா வாங்குறது எதுவுமே நிற்காது. எத்தனை பேருக்கு? அதனால தான் இரவல் கூட வாங்காதீங்க. இன்னொருத்தர் பொருள் நமக்கு வேணாங்க, ஆசைப்பட வேணாம். அவங்களுடைய பொருள் அவங்க வச்சுக்கிடாது, இல்லாமல் வாழ்வோம். அவங்க பொருள் நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம். அவங்க பொருளை வாங்கி உடச்சி போட்டுட்டு திரும்பி கொடுக்க முடியாமல் எதுக்கு அந்த சங்கடம்? ஸோ இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போங்க, நான் இனி யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன். எதற்காக? இருக்கிறத வச்சு பெஸ்டா செய்யுங்க, இருக்கிறத பெஸ்டா செய்யுங்க. இருக்கிறதுல எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு நீட்டா பண்ணுங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. இன்று வரையிலையும் இதை செய்யாம சொல்லல தேவ பிள்ளையே, முழு மனசோட செஞ்சுட்டு தான் சொல்றேன். ஆண்டவர் என் கையில் கொடுத்த பொருள் எல்லாம் ரொம்ப சின்ன பொருள், வாடகை பொருள், ரொம்ப காசு குறைவான பொருள். ஆனால்
காசு குறைவான வாடகைக்கு வாங்குற அந்த அந்த பொருளை வச்சு இன்னைக்கு எவ்வளவு பெஸ்டா ஆண்டவருக்காக செய்ய முடியுமோ அதுதாங்க செய்றோம். அதுதான் செய்றோம். இந்த திருச்சபையில் இருக்கிற பொருள் எல்லாம் செகண்ட்ஸா போடக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா இந்த திருச்சபையில் இருக்கிற 75% பொருள் செகண்ட் ஹேண்ட்ஸ் பொருள் தான். செகண்ட்ஸ் பொருளை எடுத்துட்டு வந்து வாங்கி அதை புதுசு பண்ணி அதை வந்து அழகா புதுசு மாதிரி மாற்றி இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருப்போம். நான் வெட்கப்படவே இல்லை. ஒரு காலம் வரும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அன்னைக்கு புத்தம் புதுசை போக்கு கையில் காசை தந்து போய் வாங்கடா அப்படின்னு அது வரும் ஒரு நாள். அது வரைக்கும் அவருடைய ஊழியத்தை பெஸ்ட்டாக செய்கிறதற்கு எது கிடைச்சாலும் அதை வாங்கி யூஸ் பண்ணி செய்கிறதற்கு தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் இதை தப்பாக எடுக்கிறீங்க சரியாக எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் கொடுக்குற வரைக்கும் அதுக்காக இன்னொருத்தர் இடத்துல போய் கையேந்த முடியுமா நம்ம? அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்கிறேன், குழிக்குள்ளே விழுந்துட்டீங்க. இனி அந்த குழிக்குள்ளேருந்து வெளியே நீங்கள் வரணும். குழி தோன்றத தயவு செய்து நிப்பாட்டுங்க. 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். இந்த கடன் வாங்க மாட்டேன்னு நான் தீர்மானம் எடுக்கும் போது இந்த 3 உங்களுக்கு வந்தாலும் டோன்ட் வரி, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கடன் இல்லாம இருக்க போகிற அந்த சந்தோஷத்தை உங்க வாழ்க்கை அனுபவிக்க போகுது. நீங்க அனுபவிக்க போறீங்க. அந்த வாழ்க்கை நீங்க எல்லாரும் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். நீங்க நிறைய பேர் அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும். ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு ஒன்றிலும் நாம் கடன்படக்கூடாது என்று பைபிள் சொல்லுது. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ரீதாலாரம் துரோ குரோ தேவ பிள்ளையே, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அது இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு கடினமா தெரியும். இதுல இருந்து வெளியில வர்ற வரைக்கும் உங்களுக்கு கடினமாய் தெரியும். கடன் வாங்க கூடாதுன்னு இப்படி பாஸ்டர் சொல்லிட்டாரு, எப்படி அது ரொம்ப கடினமா உங்களுக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் ட்ரை பண்ணி, கொஞ்சம் முயற்சி எடுத்து, கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணி எப்படியாவது அந்த பொருத்தனை எடுங்க. டெய்லி காலையில எழும்பும் போது இன்றைக்கு நான் வாங்க மாட்டேன், இந்த வாரம் வாங்க மாட்டேன்ற ஒரு பொருத்தனை. ஹல்லேலூயா.